ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த அத்தாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா உணவுப் பொருட்கள்ல கலப்படம் ஏற்படுத்துறது, தரமில்லாத உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்றது, அதை தரம் இல்லாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, மேலும் உணவு சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இந்த அத்தாரிட்டி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 கீழே இயங்குது. நீங்க உணவு உட்கொள்ள போற ஹோட்டல்ல தரமான உணவு உங்களுக்கு கொடுக்காம இருந்தாலோ, அதுல கலப்படம் ஏற்படுத்தி இருந்தாலோ, இல்ல அதை வந்து சுகாதாரம் இல்லாத முறையில உங்களுக்கு சப்ளை பண்ணாலோ, அது இந்த ஆக்டின் படி தப்பு. சமீபத்தில் சென்னையில ஒரு ஹோட்டல்ல உணவு சாப்பிட்டு 50 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டலைஸ் ஆனது குறிப்பிடத்தக்கது. அதே ஹோட்டல்ல உணவு பரிமாறக்கூடிய பிளேட்டை கழுவாம வெறும் தொடச்சி மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற வீடியோவும் சமீபத்தில் வெளிவந்து வெறும் பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இந்த மாதிரியான குற்றங்களுக்கு அந்த ஹோட்டலுக்கு FSSAI ஆக்ட் படி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த மாதிரியான தரமில்லாத உணவை யாராவது சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்படுற பட்சத்தில் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம், மேலும் 6 வருடம் வரைக்கும் அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் யாராவது இந்த உணவை சாப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா 7 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை, குறையாம 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.